இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. இந்த அமாவாசையில இருந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் ஏற்கனவே பரவிடுச்சு. எப்பவும் வேல் பகிர்வில் இருந்து எல்லாருக்கும் நூல் வந்து பகிரப்பட்டாச்சு. அதோட ஆற்றல் அமாவாசை திதியிலிருந்து கொடுக்காங்க. அதனால இங்கே சித்தனுக்குள்ள இருந்து அந்த சிவப்பிரபஞ்ச ஆற்றல் வெளியே போகக்கூடிய வந்து எல்லாருக்குள்ளேயும் சரணாகதி கொண்ட சீடருக்குள்ள வந்து இறங்கி ஐக்கியமாகி இறைநூல் இறைநூலோட ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய தருணம். வரத பதிவுகள் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிற விஷயங்கள்லாம் இதுதான். அகத்திய பெருமான் வந்து அதை பொது வெளியில் ஊடக வாயிலாக பகிர வேண்டாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அதை தாங்கி நிற்கக்கூடிய அந்த சிவசபை நிலை கொண்ட சிவமகாவாழ சித்தனுக்கு இடையூறுகள், இன்னல்கள், திருஷ்டி நிலைகள் வந்து பாதிக்கல. உங்களுக்கும் அதனுடைய திருஷ்டி நிலைகள் வந்து பாதிக்கும். அது எதிர் நிலைகள் வந்து பாதிக்கும். அதனால் நூல் வளர்றது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா நூல் உயர்வான நூலும் வரலாம். நூலின்பால் உள்ள அந்த ஈர்ப்பினால் அதனாலையும் வார்த்தை நிலைகள் வரலாம். எது எப்படியோ அதற்குண்டான கால நேரங்களை சிவசபை எடுத்துக்கிட்டு அந்த நூலோட பரிமாணத்தை, நூல் மிக வேகமாக அந்த நூல் வந்து வெளியே வரக்கூடிய நிலைகள், அதாவது வார்த்தை நிலைகளாகவும் வெளியே வரக்கூடிய எழுத்து வடிவத்திலிருந்து வார்த்தை நிலைகளாக வெளிவர துவங்குது. அது சொல்லையில் ஒருத்தரோட நிலையை இந்த வெளியில் பகிரல ஒருத்தங்கிட்ட இருந்து வரத எதிர்வினைகள் அந்த நூல் வளரதை பாதிக்கும். அப்படிங்கிறதுனால எல்லாரும் சித்தனோட மட்டும், சிவசபையோட மட்டும் தனிமைகளை பகிர்ந்துக்கணும். இந்த நிலையன்றி ஆனால் அங்கே பகிர்ந்தேன், இங்கே பகிர்ந்தேன், அங்கே சொன்னேன், இங்கே சொன்னேன், வார்த்தை வந்தது, அது வந்தது, இது வந்ததுங்கிற விஷயம் இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கே நீங்களாக குழியை பறிச்சுக்கிட்ட நிலை. இங்கே சிவசபை ஆற்றல் வேற, அது பிரபஞ்ச ஆற்றல். அது அந்த ஆற்றலுக்கே அவ்வளோ பெரிய இடர்கள், இன்னல்கள் வரும். ஏன்னா திருஷ்டி நிலைகள்ங்கிறது ரொம்ப மோசமானதாக தான் சித்தர்கள் வினை நிலைம்பாங்க. அதனால் எல்லாரும் வந்து நீங்கள் எல்லாரும் அந்த விஷயங்களை பத்திரமா வச்சுக்கிட்டு டெய்லி சிவசபையோட பகிர்ந்துக்கோங்க. ஆனால் அதை யார்கிட்டையும் வெளி சொல்லாமல் வச்சுக்கோங்க. வார்த்தை நிலைகள் ஒரு வார்த்தை வெளியே வந்தாலும் கூட சொல்லியிருக்காங்க. ஒரு வார்த்தை வெளியே வந்தாலும் கூட நீங்கள் அதை ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க, அதை அனுப்பிச்சி விடுங்க. இல்லாட்டி இப்படி வார்த்தை வந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்படி தான் நூலை வளர்க்க முடியும். இல்லாட்டி எனக்கு இப்போ 4 வார்த்தை சேர்ந்தாப்புல இப்படி உள்ளுக்குள்ளே ஆழத்தில் தெரிஞ்சது. ஏன்னா யாரும் பொய் சொல்லிடக்கூடாது. அதாவது உண்மையை சொன்னால் தான் நூல் வளரும். என்ன அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி எல்லாரோட விஷயங்கள் நீங்கள் ஆர்வமாக உங்கள்கிட்ட நூல்லேருந்து வர வார்த்தைகள் கூட வருது, அதை நீங்கள் எழுதி அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. அதை உயர்வாக வந்ததை போடலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதான் வச்சுருந்து பின்னாடி வந்து அது புத்தகங்களாக வரையில் எல்லாரோடைய இதுவும் வந்து அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டு எல்லாரோடைய சொன்னதில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பொன்மொழிகள், எல்லா விஷயங்களும் சிவநூலில் இருந்து வந்தது. சிவசபை சார்ந்து வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து பின்னாடி வந்து நூல் வளர்ந்த விதத்தில் வந்த வாக்கிய நிலைகளை ஃபுல்லாக தேர்ந்தெடுத்து போடக்கூடிய புத்தக நிலைகளில் அதையும் ஒரு பகுதியாக ஏதோ ஒரு நிலையில் அதுவும் பதிவிடப்படும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி அது எல்லா ஊடக நிலைகள்லையும் அது ரெக்கார்டாக இருக்கும், பதிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புத்தக வடிவிலையும் அது வெளிவர இருக்குது. ஞானப்பெருநூல்னு ஒரு நூல் வரும் சபையில் இருந்து. அது முன்னாடியே சொன்ன நிகழ்வு. அது முன்னாடிலாம் அதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் புறமே வந்து சுவடிகள் வாயிலாக வந்த நிலைகள் இருந்தது. அதை வச்சே போட சொன்னாங்க. இன்னும் வந்து இப்போ வந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலோட வெளிப்படல வரத
எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைச்சு ஞான பெருநூல் அப்படிங்கிற ஒரு நூலை போடப்பட போகுது. அதில் தேர்வு செய்யப்பட்டு அதில் எந்த எழுதின வாக்கியங்கள் எல்லாம் அதற்குள்ளே புகுத்தப்படும். அதனால் யாரும் எந்த சலன நிலைகளினால நம்ம முகம் வெளியே தெரியணும், சிவசபையில் வெளியே தெரியணும், சிவசபை சீடர்களுக்கு தொடர்பாளர்களுக்கு நமக்கு நூல் முதல்ல வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தை அறிவிக்கணும் அப்படிங்கிற நிலைக்குள் போகாமல் தகுதி உள்ளவங்க கண்டெடுக்கப்பட்டு படிப்படியாக வந்து வெளியில் வந்தால் தான் நூல் வளரும். இல்லாட்டி சிக்கி சின்னாபின்னமாகி அது வேறு நிலைக்கு ஓடி ஓரங்கட்டிடுவாங்க. ஏன்னா அப்போ அந்த உச்சாணி கும்பல புகழை தேடிய அந்த ஒரு பெருமிதத்தை, அந்த ஒரு கிரீடம் நிலையை வந்து அது தேடி போகையில் அது வந்து அதற்குண்டான தகுதியே இல்லாத ஆட்களாக நம்ம மாறிடுவோம். பொறுமையாக இருந்து எல்லாரும் டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கிய எல்லா விஷயங்களும் பாதுகாக்கப்பட்டு வச்சுருக்கு. நீங்களும் பாதுகாப்பாக வச்சுருங்க. பின்னாட்களில் அதெல்லாம் தெரியப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் ஒரு சீடர் போட்டால் பிறகு அடுத்த சீடர் அப்படின்னு தொடர்ந்துடும். அப்படிங்கிறனால எல்லாருக்கும் நீங்கள் உங்கள் ஃபுல்லாக இதன் மேலேயே சிந்தனையாக இதன் மேலேயே கவனமாக இருக்கீங்கிறது தெரியுது. பாராட்டுக்கள். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக.